எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மழைக்காலங்களில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முறுமுறு வெண்டைக்காய் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மழைக்காலங்களில் சாப்பிட்டீங்கன்னா இது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட ஈக்குவலாக இருக்கவே முடியாது. ஏன்னா அதை விடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு நான் வெண்டைக்காயை 4ஆக கட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். பகோடா பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை நீங்கள் குட்டி குட்டியாக அறியக்கூடாது. இப்படி நீட்டாக அரிஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு எண்ணெயில் பிடிச்சி எடுக்கக்குள்ள நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், காரத்திற்கு ஏற்ப. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நம்ம நல்லா தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சிப்போம். வெண்டைக்காவுக்கு மாவு பிசையக்குள்ளே தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் பொரிச்சு எடுக்க ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் மல்லாட்டை எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கடலெண்ணெயை நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பிடிச்சி எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பஜ்ஜி பகோடாலாம் செய்கிறதுக்கு இந்த கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பகோடா, பஜ்ஜி, வடை எல்லாமே. ஸோ நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. இப்போது நம்ம வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த வெண்டைக்காயை நல்லா டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போது இது வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அந்த அளவுக்கு செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே நான்வெஜ்ஜை மழைக்காலங்களில் அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூடாக பகோடா, பஜ்ஜின்னு போட்டு கொடுத்திங்கன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான, கிறிஸ்பியான, டேஸ்டியான பகோடா. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மழை டைமில் சாப்பிட்றது ரொம்பவே இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பகோடா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.